ரிமூவ் பண்ணவங்கள எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது போன வாட்டி இருந்த மொத்த வாக்காளர்களுக்கும் இந்த வாக்காளருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 5,73,00,000 பேருக்கு தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் டோட்டலாக இந்த வாட்டி எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய இலவச திட்டங்களும் நிறைய இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன்ல இருக்கோம். பொருளாதார நிதிச்சுமை இருக்கு, பொருளாதார வீக்கம் இருக்கு. இதே போன்ற நேரங்களில் இன்னும் இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுனால ஒரு டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பணத்தை நம்ம இந்த ஃப்ரீபி போட்டு நான் 5,000 கொடுப்பேன், நான் 10,000 கொடுப்பேன், நான் 20,000 கொடுப்பேன்னு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இது சரியான பாதையில தான் நம்ம செல்லுகிறோமா அப்படின்ற சில டவுட் இருக்குதுங்க. இவங்க தமிழரே கிடையாது, இவங்க துளுமொழி பேசுறவங்கன்னு ஒரு பொய்யான ஒரு வரலாறு, ஒரு பேசிக் ஒரு எவிடன்ஸ் ஒரு நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சதுனால எங்க மக்கள் முதலியார் மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருந்ததுனால தான் நாங்கள் ஒரு பாலிசி டிசிஷனா இவங்க நார்த் தமிழுக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, இவங்க எப்படி ஒரு கண்டமேனிக்கு பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம். எந்த ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சர் ஒரு சவுத் ஏஷியன் பெர்னாட் ஷான்னு நம்ம சொல்லுவோம், அவரை போய் தெலுங்குன்னு சொல்றதெல்லாம் நாங்கள் யாரும் ஏற்றுக்கல, இதை நாங்கள் ரசிக்கல, அதுக்கு கடுமையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். அதனால நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்கள பற்றி நம்ம தொடல பேசலை. விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன மக்கள் பணி செஞ்சாங்க, மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்னாங்களா, இந்த கரூர் இன்சிடென்ட் இதே போல விஷயம். ரெண்டாவது அவங்க இப்போதான் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைகள் என்ன, பாலிசிஸ் என்ன அப்படின்றது அவங்க ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் மெஜாரிட்டியான கமெண்ட் என்னன்னா, ஒரு அரசியல் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா காசு வாங்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பொட்டி வாங்கிட்டியா, செட்டில்மெண்ட் வந்துருச்சா, பேமெண்ட் வந்துருச்சா, சூட்கேஸ் வாங்கிட்டியா, கல்லா கட்டிட்டியா, இது போன்ற கமெண்ட் எல்லாம் வந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், காஞ்சி தமிழன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் என்னுடைய ஓட்டை என் சொந்த மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய ஓட்டை நான் போட்டேன். என்னுடைய ஜனநாயக கடமை நான் ஆற்றிட்டேன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு கமெண்ட் ரெஸ்பான்ஸ் வீடியோ. நம்ம முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கே அப்படின்ற ஒரு வீடியோ சீரியஸில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 20 நம் சமுதாய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. முக்கியமாக இந்த வீடியோ எல்லாமே பயங்கர மேசிவ் சக்ஸஸ், பயங்கர ஹிட்டு. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் இந்த வீடியோவை பற்றி பேசுகிறாங்க. எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, அண்ணா இவர் நம்மவரா, இவர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவரா, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமலே இருந்தது, நீங்கள் சொன்னதுனால நாங்கள் போய் அவரை போய் பார்த்தோம். அதாவது வேட்பாளர்கள் தான் மக்களை தேடி போய் ஓட்டு கேட்பாங்க. ஆனால் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் என்னாச்சு, குடும்பமாக நம் சமுதாயத்தை சேர்ந்த ரத்த உறவுகள் கேண்டிடேட் வீட்டுக்கே போய் குடும்பத்தோடு ஒரு 7 பேர் 8 பேர் போய் அவருக்கு சால்வை போட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். முக்கியமாக நம்ம வீடியோ போட்ட 20 பேரில் ஒரு 10 பேருனுடைய வீடியோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேர்த்து ஒரு 75,000 to 1 lakh மேலே போச்சு. மிச்சம் ஒரு 10 பேரோடது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கிராஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 நாளில் ஆர்கானிக்கா எதுவுமே பூஸ்ட் பண்ணாமல் ஆர்கானிக்காவே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் போனது மக்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லணும். அதே நேரத்தில் நிறைய கேண்டிடேட்ஸ் எனக்கும் நீங்கள் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே போல் அவங்க உறவினர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நம்ம எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேண்டிடேட்டுக்கு தன்னிச்சையாக தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கேண்டிடேட் கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் மூலயமாவும் கால் பண்ணியுமே எனக்கு மிக்க நன்றி டாக்டர் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே போல் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இந்த 20 வேட்பாளர்களுமே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அதற்கு நம்ம சமுதாயத்தினர், நம்ம ரத்த சொந்த உறவுகள் எல்லாருமே சிந்தாமல் சிதறாமல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டை போட்டதுக்கு மிக்க நன்றி. தமிழக நீதி சங்கம் சார்பாகவும் என் சார்பாகவும் எப்படின்னா, ஓட்டு போட்டுட்டு குடும்பத்தோடு 5 பேர் 6 பேர் சேர்ந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. நிறைய பேர் எனக்கு வீடியோ காலில் எனக்கு நாங்கள் போட்டுட்டோம் பாருங்கள், எங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் மெசேஜ் மூலமா எனக்கு நாங்கள் இவ்வளோ பேர் போட்டிருக்கோம், எங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சொன்ன கேண்டிடேட் தான் போட்டிருக்கோம்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ தூரம் நம்ம மக்கள் நம்மளை நம்புகிறாங்க, நம்பகத்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய நன்மதிப்புக்கு, என் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்புக்கு உங்கள் அனைவருக்குமே நன்றி. என்றும் உங்கள் பாசத்துக்கு நான் கட்டுப்பட்டிருப்பேன். அதே மாதிரி நம்ம இந்த முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோ சீரியஸில் நம்ம 13
எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. 11 திமுக எம்எல்ஏ, ஒரு காங்கிரஸ், ஒரு தேமுதிக. அதே மாதிரி அதிமுக, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ்ல 7 பேருக்கு 7 எம்எல்ஏ வேட்பாளருக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ், ஒரு பிஜேபி மற்றும் 5 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு. இது வந்து உண்மையிலேயே இவங்கெல்லாம் முதலியார்கள் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் இன்னும் அதிகமாக வரணுன்றது மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கமெண்ட் எல்லா வீடியோக்குள்ளையுமே பயங்கரமான ஷேர், நிறைய ஷேர் ஆயிருக்கு. நிறைய 4000 5000 லைக்கே 4000 5000 லைக் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் எல்லாமே 200 கமெண்ட் 500 கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக கமெண்ட் போட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, பொறாமை பிடித்தவர்களுக்கும் நன்றி. ஏன்னா உங்களுடைய எல்லா கமெண்ட்டையும் முடிஞ்ச லெவலுக்கு நான் படிச்சிருவேன். இல்லைனாலும் நம்மளோட ஐடி டீம் கிட்ட டெய்லி நான் நவீன் கிட்ட பேசும்போது இன்னைக்கு என்னென்ன மாதிரிலாம் கமெண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு என்னென்னலாம் எப்படி ஃபீட்பேக் வருது என்ன நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நானும் கிட்டத்தட்ட எல்லா வீடியோவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நான் வந்து படிச்சிருவேன். நிறைய கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. சங்கர் படத்தை விட இமேஜினேஷன், அந்த ஒரு திங்கிங் எல்லாம் வந்து எப்படா இவங்க இப்பெல்லாம் யோசிச்சு கமெண்ட் போடுறாங்க அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதை நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு காரணமே இந்த கமெண்ட் மூலமா நிறைய பேர் வந்து போட்ட விமர்சனங்களும் ஒரு பெரிய ஒரு வைரல் ஆச்சு. உங்களோட இமேஜினேஷனும் வைரல் ஆச்சு. முக்கியமான மெஜாரிட்டியான கமெண்ட் என்னன்னா, ஒரு அரசியல் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா காசு வாங்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அது முற்றிலும் தவறு. என்னன்னா, பொட்டி வாங்கிட்டியா, செட்டில்மெண்ட் வந்துருச்சா, பேமெண்ட் வந்துருச்சா, சூட்கேஸ் வாங்கிட்டியா, கல்லா கட்டிட்டியா, இதை போற கமெண்ட் எல்லாம் வந்துச்சு. இதை நான் பார்த்து ரொம்ப சிரிச்சு நான் ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கல. திமுகன்ற கட்சிக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கல, அதிமுகன்ற கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம் சமுதாய வேட்பாளருக்கு தான் நம்ம ஆதரவு கொடுத்தோம். அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம முதல்ல டிஎம்கேக்கு வீடியோ போடும்போது என்ன போட்டிருந்தாங்க, 200 ரூபா ஊபிஸ் மற்றும் அறிவாலயத்தினுடைய ஒரு தீய சக்தி, அறிவாலயத்தினுடைய அடிமை எல்லாம் போட்டிருந்தீங்க. உடனே அடுத்த வீடியோ வருது, ஏடிஎம்கே சார்பாக நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவித்து போடுறோம். அதில் வந்து சங்கி, அப்புறம் இப்போ மதவெறி பிடிச்சவர், ஜாதி வெறி பிடிச்சவர், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கை இருந்தது. இதில் முக்கியமான வேடிக்கை என்னன்னா, டிஎம்கேல போட்ட சேம் ப்ரொஃபைல் தான் ஏடிஎம்கேலையும் போய் கமெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த முக்கியமாக இந்த கமெண்ட் போட்டதில் ஒரு 75% ஆஃப் த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், ஒரு டம்மி ப்ரொஃபைலாக தான் இருந்திருக்கு. ஒரு 5 பேர் 10 பேர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு காரு, ஒரு பூ போட்டது ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் போட்டதுனால தான் வீடியோ பயங்கர ரீச் ஆச்சு. ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 lakh வியூ போயிருந்தது நம்ம அந்த டோட்டல் இந்த 20 வீடியோ போட்ட சீரியஸ். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த எல்லாத்தையுமே நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன். உங்களோட இமேஜினேஷன் எப்படிலாம் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய வேட்பாளர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுடைய பிஸி பிரச்சாரம், பிஸி எலெக்ஷன் நேரத்தில் இருந்த அந்த டயர்டெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி டாக்டர், நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, நான் உங்களை நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க அனைவருக்குமே நன்றி. கட்டாயம் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கோரிக்கைகளை ஒரு குரலாக சட்டமன்றத்தில் நீங்கள் ஒழிக்கணும். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய தமிழ் மக்கள் அனைவருக்குமே நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக நீங்கள் வந்து இருந்து மக்கள் சேவை ஆற்றணும் நேர்மையாக அப்படின்றது நம்மளுடைய ஒரு கோரிக்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த 2026 தேர்தலில் நிறைய பேர் இந்த டிவி யூடியூப்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வாக்குப்பதிவே நடக்கலை, இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனை, இந்த மாதிரி ஒரு ஓட்டிங்கே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து மாறுபடுறேன். ஐ ஹாவ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் திஸ். என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் போடுறதை நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோன்னா 5,77,00,000 பேர். அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா 4,32,00,000 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அதாவது 74.8%. அதாவது 2016 தேர்தலில் 64 லட்சம் பேர் புதுசாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க 2011 கம்பேர் பண்ணும்பொழுது. இப்போ கடைசியாக நடந்த எலெக்ஷன் 2021 பாருங்க, மொத்தம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் 6,29,00,000 பேர். எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,63,00,000 பேர். எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 73.6% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 2016 விட 26 லட்சம் பேர் தான் எக்ஸ்ட்ராவாக ஓட்டு போட்டிருக்காங்க 2021. இப்போ நடந்த
ஏப்ரல் 23 நடந்த 2026 பார்ப்போம். 2026 ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு முறையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலயமா இறந்து போனவங்க ஒருத்தர் 2 ஓட்டு வச்சிருப்பாங்க. சொந்த ஊர்ல ஒரு ஓட்டு, மெட்ராஸ்ல ஒரு ஓட்டு, இல்லை அவங்க வேலை செய்யற ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் வெளி மாநிலத்துக்கு ஓட்டு மாற்றிட்டு போனவங்கள இங்க ரிமூவ் பண்ணாம இருந்தது. நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, இதை ரொம்ப தீவிரமா ஒரு 4-5 மாசம் எலெக்ஷன் முன்னாடி பண்ணி ஒரு 1 கோடி பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த 1 கோடி பேர்ல ஒரு 27 லட்சம் பேர் வந்து திரும்ப அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சு ஒரு 74 lakhs வந்து திரும்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. டோட்டலா போன எலெக்ஷனை விட ஒரு 75 லட்சம் 74 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லை. அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,73 லட்சம் பேர் தான் ஓட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த வாட்டி இருக்கு. அதாவது புதுசா சேர்ந்தவங்க அப்ளை பண்ணவங்க இல்லாம ரிமூவ் பண்ணவங்க எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது போன வாட்டி இருந்த மொத்த வாக்காளர்களுக்கும் இந்த வாக்காளருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 5,73 லட்சம் பேருக்கு தான் நம்ம இங்க தமிழ்நாட்டில் டோட்டலா இந்த வாட்டி எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இதுல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 4,85 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 2021 விட வெறும் 22 லட்சம் தாங்க புதுசாவே ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ அந்த 77 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணதுனால தான் பர்சன்டேஜ் 85% வருது. அந்த 77 லட்சம் பேர் எஸ்ஏஆர்ல ரிமூவ் பண்ணாம பார்த்தா இது இன்னும் 73% தான் வரும். ஸோ எஸ்ஏஆர் மூலயமா நம்மளுக்கு இந்த டம்மி ஓட்டர்ஸ், எக்ஸ்பயர்டு ஓட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்ததுனால தான் நம்மளுக்கு 85% வருது. ஒரு 22 லட்சம் பேர் தான் நம்ம போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ராவா. இது ஒன்றும் பெரிய ஒரு வரலாற்று சாதனை இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 2026 ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஏரா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிற ஒரு டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 95%க்கு மேலே ஒரு 95% நம்ம ஓட்டு போடணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 லட்சம் பேர் ஓட்டு போடல. ஒரு 90 lakh 90 லட்சம் மக்கள் இன்னும் ஓட்டு போடாமலே இருக்கிறாங்க இந்த 2026 காலகட்டத்தில். தயவு செய்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா இந்த ஓட்டு போடுறத முறையை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ண இந்த ஓட்டு போடுற முறையை வந்து இன்னும் எளிது பண்ணணும். ஏன் இந்த 90 லட்சம் பேர் ஓட்டு போடலாம் நான் யோசிச்சேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துலையுமே நிறைய கூட்டம் இருந்ததுங்க. எல்லா பூத்துலையுமே கூட்டம் இருந்தது. நீங்க அந்த டியூரேஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாசம் நல்ல வெயில் இருக்கு. காலையில 7 மணிலேருந்து ஈவினிங் 6 வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 7 வரைக்குமாவது நீங்க வந்து வைக்கலாம். கண்டிப்பா உள்ள எலெக்ஷன் பூத்துல ஒர்க் பண்ற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு டயர்டா தான் இருக்கும். ஒரு 2 ஷிஃப்டா கூட நீங்க அவங்கள போடுங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தபால் ஓட்டு முறை இன்னும் கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா டாக்டர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்டரும் சரி, பிரைவேட்ல இருக்கிற டாக்டர்ஸும் சரி, தமிழ்நாட்டில் டாக்டர்களே கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இருக்கிறாங்க. இந்த டாக்டர்கள்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு ஐசியூலையோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்லையோ ஒரு எமர்ஜென்சி வார்ட்லேயே டியூட்டியில் இருக்கும்போது அவங்களால ஓட்டு போடுறதுக்கான நேரம் இருக்காது. ஏன்னா அது ப்ரிடிக்டே பண்ண முடியாது எவ்வளோ நேரம் அவங்க ஆப்ரேஷன் இருப்பாங்க, டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கிய இந்த மக்கள் சேவையில் ஒரு ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர், போலீஸ்காரங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் தபால் வாக்குக்குள்ளே கொண்டு வாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் பூத்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 86,000 பூத்து தான் இருக்குது. இதை இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் ஒரு 1 லட்சம் பூத், ஒரு 1.5 லட்சம் பூத் கொண்டு வந்தீங்கன்னா கூட்ட நெரிசல் இல்லாமல் சீக்கிரமா மக்கள் ஓட்டும் போடுவாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலேயே ஓட்டு போட வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஒருவேளை வெளியூருக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஓட்டு போட முடியலையா, அவங்க முன்னாடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணி நான் வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ், இப்போ நான் வந்து காஞ்சிபுரம், என்னால் காஞ்சிபுரத்துக்கு போய் ஓட்டு போட முடியல, நான் சென்னையில் நான் இருக்கிற இடத்துலயே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நான் வந்து ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி அதை கொண்டு போயிட்டு நான் வந்து சென்னையில் காமிச்சு ஒரு தபால் ஓட்டு முறையாகவோ இல்லை ஒரு ஆன்லைன் மூலயமாவோ கூட அந்த மாதிரியான ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. கட்டாயம் அடுத்த எலெக்ஷனில் 100% ஓட்டு மக்கள் போடணும். அது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷன்ல நிறைய பேருக்கு எல்லா கட்சியினருமே வந்து காசு கொடுத்துருக்குறாங்க. அதாவது போத் பார்ட்டிஸ். இது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய இலவச திட்டங்களும் நிறைய இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன்ல இருக்கோம். பொருளாதார நிதிச்சுமை இருக்கு, பொருளாதார வீக்கம் இருக்கு. இதே போன்ற நேரங்களில் இன்னும் இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுனால ஒரு டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பணத்தை வந்து நம்ம இந்த ஃப்ரீபி போட்டு நான் 5,000 கொடுப்பேன், நான் 10,000 கொடுப்பேன், நான் 20,000 கொடுப்பேன்னு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இது சரியான பாதையில தான் நம்ம செல்லுகிறோமா அப்படின்ற சில டவுட் இருக்குதுங்க. மக்களுக்கு நல்ல சாலை போட்டு கொடுங்க, ஃப்ரீ ஸ்கூலுடைய கவர்மெண்ட்ஸ்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தரம் உயர்த்தி கொண்டு வாங்க. இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் செக்டார்ஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறது வந்து உண்மையிலேயே அதை பார்க்கும்போது வேதனையா இருக்குது. தமிழுடைய கடன் சுமை இன்னும் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல, இன்னும் விலைவாசி எப்படி உயர போகுதுன்றது தெரியல. அந்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் அனைத்து மக்களும் சேர்ந்து தான் இதை வந்து சரி செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்காரர் ஒரு ரூபா காசு கொடுத்து ஓட்டு காசு கொடுக்குறோம், அதுக்கு காரணம் மக்களாகிய நாமும் ஒரு காரணம் தான். நம்ம ஒரு கட்சியை வந்து குறை சொல்றதுல நான் வந்து ஏற்றுக்கல. இன்னொரு விஷயம், நம்ம இந்த முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு அப்படின்றதுல நீங்க என்ன வெறும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணலன்ற ஒரு விமர்சனம் நம்ம கிட்ட வந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்குன்ற ஒரு பாலிசி டிசிஷன்
தமிழக நீதி சங்கம்ன்ற ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷனில் தனிப்பட்ட கார்த்திகேயன் எடுத்த முடிவு கிடையாது. இந்த சங்கத்தில் 2 லட்சம் பேர் நாங்கள் உறுப்பினர் வச்சிருக்கிறோம். 34 மாவட்டத்தில் நம்மளுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் இருக்குது. முதல்ல 30 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு சீனியர் மெம்பர்ஸை வச்சு ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் போட்டு, அடுத்து செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டு, பிறகு நம்ம மாநில மாநாட்டிலே இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். முதலியார்கள் ஓட்டு, முதலியாருக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு. இது வந்து நம்ம ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருந்தோம். முக்கியமாக டிஎம்கே அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இவங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேவும் அப்படிதான், 50 வருஷத்தினுடைய ஒரு கட்சி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 தேர்தல் சந்திச்சு இருக்கு. அவங்களும் ஆட்சி அமைச்சு ஒரு 10-15 வருஷம் அவங்க வந்து ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரூவ்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்லை விஜய் கட்சியோ இவங்களை பத்தி பார்ப்போம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஏன் ஆதரவு கொடுக்கல? நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை. அவங்கள பற்றி நம்ம பேசலை, அவ்வளோதான் விஷயம். நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நம்ம முதலியார் சமுதாயத்தினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு மகானாக கருதப்படக்கூடிய பேரறிஞர் அண்ணாதுரை அவரை வந்து தெலுங்கன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்த சீமான் அவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் துளுவலாளர்கள் சொல்லப்படுற ஆர்காட் முதலியார், அகமணி முதலியார்கள் வந்து இவங்க தமிழரே கிடையாது, இவங்க வந்து துளு மொழி பேசுகிறவங்கன்னு ஒரு பொய்யான ஒரு வரலாறு, ஒரு பேசிக் ஒரு எவிடன்ஸ், ஒரு நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சதுனால எங்கள் மக்கள், முதலியார் மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருந்ததுனால தான் நாங்கள் ஒரு பாலிசி டிசிஷனாக இவங்க நாம் தமிழருக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, இவங்க எப்படி இப்படி கண்டமேனிக்கு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம். எந்த ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதுரையை வந்து ஒரு சவுத் ஏஷியன் பெர்னாட் ஷான்னு நம்ம சொல்லுவோம், அவரை போய் வந்து தெலுங்குன்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் யாரும் ஏற்றுக்கல, இதை நாங்கள் ரசிக்கல, அதுக்கு கடுமையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அவங்கள பற்றி நம்ம தொடலை பேசலை. அடுத்த விஷயம், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், ஆக்டர் விஜய், நடிகர் விஜயனுடைய ஒரு கட்சிக்கு நம்ம எந்த விதமான ஒரு சப்போர்ட்டோ இல்லை எதுவுமே அவங்கள பற்றி நம்ம எதுவுமே பேசலை அப்படின்னா, அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து ஒரு புதுசாக வந்திருக்கிறவர் படித்து முடிச்சு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெஷருக்கு நம்ம எப்பவுமே எந்த முக்கிய ஒரு பொறுப்பையும் நம்ம கொடுக்க மாட்டோம். அதே போல் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன மக்கள் பணி செஞ்சாங்க, மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்னாங்களா, இந்த கரூர் இன்சிடென்ட், இதே போல விஷயம். ரெண்டாவது, அவங்க இப்பதான் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைகள் என்ன, பாலிசிஸ் என்ன அப்படின்றது அவங்க ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக என்னன்றது தெரியும். மேபி இந்த எலெக்ஷனில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல மக்களுக்கான ஒரு பணி செஞ்சு அவங்கள ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்த தேர்தலில் கூட நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எடுப்பிலேயே யார் என்ன எதுனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, ஒரு முன்ன பின்ன தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, ஒரு அறிவு சார்ந்த சமுதாயமான ஒரு முதலியார் பிள்ளை சமுதாயத்தினரை வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுல வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம சங்கத்திலேயே இந்த ஒரு முடிவு தான் நம்ம எடுத்தோம். அதே போல் நான் இருக்கிற கேண்டிடேட்ஸ் யார் என்ன ஏதுன்ற ஒரு டீட்டெயில்ஸே எனக்கு எதுவுமே தெரியல. அதனால நம்ம அவங்களுக்கு ஆதரவும் இல்லை. நோ ப்ளஸ் நோ மைனஸ் அப்படி தான் நம்ம அவங்களை பற்றி நம்ம பேசல. டிஎம்கே அலைன்ஸ் போட்டிருக்கோம், இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட். கட்டாயம் அடுத்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவு இருக்கணும். நம் சமுதாயத்தினர், நம் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்ட அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. இந்த கமெண்ட்டுகள்லாம் போட்டு வீடியோவை வைரல் ஆக்கின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் அனைத்து கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன், பார்க்குறேன். முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புறதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ மேசிவ் வீடியோஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்போது என்னாலையுமே எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் கட்டாயம் May 4th ரிசல்ட் டே அன்னைக்கு நான் உங்களை எல்லாரையுமே நான் சந்திச்சு யார் யார் வெற்றி பெற்றாங்கன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.